1900 நாளாச்சு. எதுக்குன்னு கேட்குறீங்களா? இந்த சேனலில் வீடியோ போட்டு நானும் எல்லோரும் மாதிரி தூங்கி எழுந்திரிச்சிக்கிட்டு பசங்களோட ஊர் சுற்றிக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு ஜாலியாக தான் இருந்தேன். ஆனால் அப்போதைக்கு சேனல் ஆரம்பிக்கிறப்ப சொந்தக்காரங்க கேட்டாங்க, எதுக்கு இந்த உனக்கு வேண்டாத வேலை, எதுக்கு யூடியூப்லாம் வீடியோ போடுற அப்படின்னு கேட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸும் கேட்டாங்க, இவன் ஒரு யூடியூபரு அப்படின்னு சொல்லி நக்கல் பண்ணி பேசுகிறது அந்த மாதிரிலாம் இருந்தாங்க. நான் அப்படியே அவங்க அந்த மாதிரியே சொல்லவும் நான் மன உளைச்சலாகி அப்படியே அந்த சேனலை மூடிட்டேன். ஆனால் இப்போ தான் தோணுது, அந்த 1900 நாள் வீடியோ போட்டிருந்தேன்னா நான் எவ்வளோ பெட்டராக இருப்பேன், சொன்னவங்க அதே இடத்துல இருந்திருப்பாங்க அப்படின்னு. ஆனால் அவங்க சொன்னதுக்கெல்லாம் நானும் மன உளைச்சலாகி அதே இடத்துல இருந்துட்டேன். ஆனால் இதுக்கு பிறகு அந்த மாதிரி இருக்க போகிறது இல்லை. நீங்கள் என்னை பற்றி என்ன வேணால் சொல்லுங்கள், எனக்கு கவலையே இல்லை. என்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் என்னை பற்றி வேறு ஆள்கிட்ட எப்படி வேணால் சொல்லுங்கள், இது ஒரு கெட்ட பையன் கூட சொல்லுங்கள், எனக்கு அதை பற்றி அவசியமும் இல்லை, தேவையும் இல்லை. எனக்கு பிடிச்ச லைஃப்பை நான் பிடிச்ச மாதிரி பண்ண போகிறேன். ஏன்னா நீங்கள் அந்த யூடியூப் சேனல் வீடியோ போடுறப்ப நீங்கள் வந்துட்டு அதை போடாதான்னு சொல்லியிருந்தா கூட நான் ஓரமாக விலகியிருப்பேன். எதுக்கு போடுற, உனக்கு எதுக்கு இந்த ஆகாத வேலை அப்படி நீங்கள் சொன்னாண்டி தான் நம்ம பண்ணுற தப்போ அப்படின்னு எனக்கு அதை தெளிவுபடுத்தவே எனக்கு ஒரு 3 வருஷம் ஆச்சு. நான் இந்த சேனலில் வீடியோ போட போகிறேன். நீங்கள் என்ன வேணால் எப்படி வேணால், என் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை என் சொந்தக்காரங்களோ யார்கிட்ட வேணால் எதை பற்றி வேணால் சொல்லுங்கள், எனக்கு கவலையே இல்லை. எனக்கு பிடிச்சதை பண்ணுறது தான் ஆசை. அதே மாதிரி இந்த சேனல் வந்துட்டு எனக்கு சப்ஸ்கிரைபர் வேணும், ஃபாலோவர்ஸ் வேணும், நான் நிறைய பேர்த்துக்கு ரீச் ஆகணும், அந்த மாதிரிலாம் அந்த சேனலில் வந்துட்டு நான் ஓப்பன் பண்ணவே இல்லை. இந்த சேனல் ஓப்பன் பண்ண காரணம் என்னென்னா, நிறையா பேர் வந்துட்டு என்ன மாதிரியே வந்துட்டு நிறைய பேர் சொல்கிறத கேட்டு மைண்டெல்லாம் வந்துட்டு சிந்திக்கவே முடியாமல் இது சரியோ அது தப்போ அப்படின்னு இருக்கவங்களுக்கு தான் இந்த சேனலை ஓப்பன் பண்ணியிருக்கேன். பொதுவாக சொல்லணும்னா இந்த சேனல் வந்துட்டு சோசியல் சர்வீஸ், அதுக்கு மட்டும் இந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் உருவாக்கப்பட்டது, வேறு எந்த ஒரு ரீசனும் இல்லை. நீங்கள் என்னை பற்றி கழுவி ஊற்றுறதா இருந்தால் கமெண்ட் பாக்ஸ் ஆனில் தான் இருக்கும், ஓப்பனாக வாங்க கழுவி ஊற்றுங்க. நீங்கள் யார் என்னென்னா கவலைப்பட போகிறதே இல்லை. பேட்டர்ஸ் திட்டிட்டு போங்க, எனக்கு என்ன வந்துச்சு, நான் தைரியமாக இருக்கேன், என் மேலே நம்பிக்கையாக இருக்கிறேன், அவ்வளோதான்.